So good evening students. Today we will see the current affairs analysis dated from 28th November 2024. The first article related to the global plastic treaty. So இதோட ரவுண்ட்ஸ் இது இன்னும் கன்க்ளூட் ஆகலை, 2025 தான் கன்க்ளூட் பண்ணுவாங்க. ஆனால் டார்கெட் என்னமோ 2024க்கு, 25 தான் இது கன்க்ளூட் ஆகும். தட் இஸ் ஸோ குளோபல் பிளாஸ்டிக் ட்ரீட்டினாலே பிளாஸ்டிக் ப்ரொடக்ஷனை எண்டிங் பண்ணுறது. ஸோ அதான் அதோட டார்கெட்டு. ஐஎன்சி அப்படின்றது இன்டர் கவர்மெண்டல் நெகோசியேஷன் கமிட்டி. இன்டர் கவர்மெண்டல் நெகோசியேஷன் கமிட்டி, ஸோ ஐஎன்சி. இதோட ஃபஸ்ட் மீட்டிங் இது ஆரம்பிக்கப்பட்டது யுஎன்இபி மூலமாக. இதில் 175 நாடுகள் பங்கேற்றிருக்காங்க. ஸோ தே அக்ரீட் ஃபார் த லீகலி பைண்டிங் அக்ரிமெண்ட். கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். இதில் சேர்றவங்க இந்தியா உட்பட இதில் மெம்பராக இருக்காங்க, இந்த கமிட்டியில் இருக்காங்க. இட்ஸ் நாட் அ ஆர்கனைசேஷன் டு பிகம் த மெம்பர். இதோட பர்பஸ் பிளாஸ்டிக் எண்ட் பண்ணுறது. ஸோ பிளாஸ்டிக் ப்ரொடக்ஷனை எண்ட் பண்ணுறது தான் இதோட நெகோசியேஷன். அதுக்காக ஒவ்வொரு இடத்துலையும் மீட்டிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ பூசான் த 4th மீட்டிங் இஸ் ஹேப்பனிங், சாரி 5th மீட்டிங். இதுக்கு அடுத்து இனி கரெக்ட் தானே? ஆமாம், 5th மீட்டிங் பூசானில் நடந்துகிட்ருக்கு. தட் இஸ் இன் சவுத் கொரியா. ஸோ இதோட ஐஎன்சியோட 5th மீட்டிங். இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் இல்லாமல் ஐஎன்சின்றதோன்னா அப்படின்னு நினச்சிடாதீங்க. இந்த இன்டர் கவர்மெண்டல் நெகோசியேஷன் கமிட்டி ஃபார் த பர்பஸ் ஆஃப் குளோபல் பிளாஸ்டிக் ட்ரீட்டி. ஸோ இதை நெகோஷியேட் பண்ணி அதை முடிக்கிறதுக்கு அமைக்கப்பட்டது தான் இது. 175 மெம்பர் கண்ட்ரிஸ். மெம்பர் கண்ட்ரிஸ் 175. இட்ஸ் அ லீகலி பைண்டிங். நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி பிளாஸ்டிக் பொல்யூஷனை தடுக்கிறதுக்காக. சரியா? அப்புறம் இம்பார்ட்டண்ட்டாக எதுக்காக இது தேவை அப்படின்னா, ஒய் தேர் இஸ் அ நீட். மெயினாக எர்த் ஆக்ஷன் அப்படின்ற ஒரு என்ஜிஓ, பிரேசில், இந்தியா, யூஎஸ்ஏ உட்பட நாடுகள் ஒரு வருஷத்துக்கு 66% பிளாஸ்டிக் வேஸ்ட்டை வெளியிடுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. குளோபல் லெவலில் பிளாஸ்டிக் வேஸ்ட் யூஎஸ், பிரேசில், சைனா, இந்தியா, இந்த நாடுகளெல்லாம் சேர்ந்து. அது மாதிரி குளோபல் பிளாஸ்டிக் ட்ரீட்டியில் நான் உங்களை ஏற்கனவே சொன்ன மாதிரி இதோட இம்பார்ட்டன்ஸ் எதனால் அப்படின்னா, 243 மெட்ரிக் டன்ஸ் நம்ம 2000 ரிலீஸ் பண்ணிகிட்டு இருந்தது பிளாஸ்டிக். அது இன்றைக்கி டபுள் மடங்காகி 460 மெட்ரிக் டன்ஸ் 2019. இது 2000. இப்போது 700 மெட்ரிக் டன்ஸாக இருக்குது 2023. இனி இது போக போக டபுள் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இட் வில் கோ அப் டு 2015. இட் வில் இன்க்ரீஸ். சரியா? ஸோ அதுக்காக அதை கண்ட்ரோல் பண்ணணும். அதுக்காக இந்த மெஷர்ஸ் எடுத்திருக்காங்க. ப்ளஸ் லான்செட்டோட ரிப்போர்ட். லான்செட் அப்படின்றது மெடிக்கல் ஜேர்னல், அவங்க ரிலீஸ் பண்ணக்கூடிய ஜேர்னல். எவ்ரி இயர் நிறைய ஜேர்னல்ஸ் வரும். அதில் அவங்க சுகாதாரம் ரிலேட்டடான சொல்லுவாங்க. அதில் இந்த பிளாஸ்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் அழிகிறதுக்கு, ஒரு பிளாஸ்டிக் அழிகிறதுக்கு 20 வருஷத்துலேருந்து 500 வருஷம் வரைக்கும் ஆகுது பிளாஸ்டிக் டீகம்போஷன் ஆகுறதுக்கு. அப்படியே டீகம்போஷன் ஆனாலும் மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் தான் மாறும் தண்ணியில். சரியா? தண்ணியில் கலந்துச்சு அப்படின்னா ஒன்லி குளோபலில் 10% வேர் ரீசைக்கிள் பண்ணுறாங்க அப்படின்றதையும் சொல்கிறாங்க. ரீசைக்ளிங், மறுசுழற்சி பண்ணி அதை திருப்பி யூஸ் பண்ணுறது. அப்புறம் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். இது நீங்கள் அசால்ட்டாக எடுக்காதீங்க இந்த பாயிண்ட்ஸை. இதெல்லாம் நம்ம இப்போ எழுதுனா மெயின்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு தேவைப்படும். விட்டுட்டிங்கன்னா அந்த ஆர்டிக்கிள் நீ எப்போ வரும்ன்றது தெரியாது. சரியா? ஸோ பிளாஸ்டிக்ஸ் பொல்யூஷனுக்கான இம்பார்ட்டன்ட் டேட்டாஸ் எல்லாமே இங்கே இருக்குது. என்வாயர்மெண்ட் நோட்ஸில் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடாக நீங்கள் அதில் அப்டேட் பண்ணிக்கலாம். இல்லைனா கண்டிப்பாக இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சுக்கோங்க. நான் ஒவ்வொரு ஆர்டிக்கிளுக்கும் சொல்கிறேன். ஆனால் நேற்றுக்கு நடத்தின ஆர்டிக்கிள் இன்னைக்கு கேட்டால் நீங்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்க. சரியா? நேற்றுக்கு நடத்தினதில்லை, ஒரு மாதத்துக்கு முன்னாடி நடத்தினது கேட்டால் நீங்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்க. அது வருத்தத்துக்குரிய விஷயம். ஸோ அது உங்களுக்கு, எனக்கு இல்லை வருத்தத்துக்கு, உங்களுக்கு தான் அது தேவை. சரியா? ஓகே. ஸோ அதனால் பி கேர்ஃபுல் வைல் டேக்கிங் நோட்ஸ். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இந்த பாயிண்ட்ஸ், இந்த ஃப்ளோ இருந்தால் தான் உங்களுக்கு ஆன்சர் ரைட்டிங்கில் மார்க் கிடைக்கும். ஏன்னா இந்த லான்செட் ரிப்போர்ட் இஸ் அ வேலிட் ரிப்போர்ட். இந்த ரிப்போர்ட் வேலிட் ரிப்போர்ட்டு.
அது மாதிரி இந்த மீட்டிங் இப்போ நடந்துகிட்ருக்கு 2025 நீங்கள் எக்ஸாம்ஸுக்கு போகும்போது சிலவேளை இந்த ட்ரீட்டி வந்து சைன் ஆகப்படலாம். when you are writing the exam prelims or mains எழுதும்போது இந்த ட்ரீட்டி வந்து அக்ரிமெண்ட் அப்போ கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. சரியா? ஸோ அதனால் லைக் they won't directly ask about the சில டைம் டைரெக்டாகவும் கேட்பாங்க, பட் they will ask about the plastic pollution in India. சரி, இந்தியாவோட டேட்டா சொல்கிறேன். இப்போது என்னென்ன சொல்லியிருக்கேன், டபுள் மடங்காக இருக்குது. 700 மெட்ரிக் டன்ஸ் நம்ம வந்து இப்போ ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் வேர்ல்டு ஃபுல்லாக. 10% தான் ரீசைக்கிள் பண்ணுறோம் அப்படின்றத சொன்னேன். 20 இயர்ஸ்லேருந்து 500 இயர்ஸாக வரைக்கும் ஆகுது அது வந்து டீகம்போஷன் ஆகிறதுக்கு, டிஸ்இன்டகிரேட் ஆகிறதுக்கு. ஹெல்த் ரிஸ்க் எடுத்துக்கிட்டா 400 மெட்ரிக் டன்ஸ் வந்து கடலில் தண்ணியில் நம்ம போட்டுறோம். கடல் மட்டும் இல்லை, அதில் இருந்து மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்றது சொல்லப்படும். மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ்னால் இது வரைக்கும் எந்த டேஞ்சரும் சொல்லப்படலைன்னு சொன்னேன். ரிவர், ஓஷன்ஸில், பாண்ட்ஸில், லேக்ஸில் எக்ஸெட்ரா. அது மாதிரி ஹெல்த் ரிஸ்க் எடுத்துனா கேன்சர், டயபெட்டிஸ், ரீப்ரொடக்டிவ் டிஸார்டர், குழந்தையின்மை, இந்த பிரச்சனைகளும் அதிகமாக இருக்கிறதா சொல்லப்படுது. பிளாஸ்டிக்ஸில் நீங்கள் உணவுகள் அதிகமாக எடுக்கிறனால பிளாஸ்டிக். ஸோ டோன்ட் டேக் பிளாஸ்டிக். ஹார்ட் பிளாஸ்டிக் கன்சம்ஷன் பண்ணாதீங்க. ஃபுட்டு சும்மா இருக்கிற பிளாஸ்டிக்ஸ் ஓகே, பட் ஹார்ட் பிளாஸ்டிக்ஸில் நம்ம பிளாஸ்டிக் இல்லாமலாம் இருக்க முடியாது. பட் ஹார்ட் பிளாஸ்டிக்ஸ் ஹீட் வந்து ஹீட்டான பொருட்களை பிளாஸ்டிக்ஸில் யூஸ் பண்ணுறதை தவிர்த்துக்கோங்க. தென் யூ கேன் எஸ்கேப் ஃப்ரம் கேன்சர். அதர்வைஸ் கொஸ்டின் மார்க். அப்புறம் டயபெட்டிஸ் இஷ்யூஸ், ரீப்ரொடக்டிவ் டிஸார்டர்ஸ். அப்புறம் கிளைமேட் சேஞ்ச், குளோபல் வார்மிங், க்ரீன் ஹவுஸ் கேஸ் எஃபெக்ட்லேயும் பிளாஸ்டிக்ஸோட ஏன்னா எரிப்பாங்க நிறைய இடத்துல, அது வந்து பங்களிப்பு 20%. சாரி, இப்போதைக்கு 3.6 இருக்குது. இது வந்து 2050 இட் வில் கோ பை 20% இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான கான்ட்ரிபியூஷன் டு தி குளோபல் வார்மிங். 100% க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் இருக்குன்னா அதோட கான்ட்ரிபியூஷனில் 20% பிளாஸ்டிக் பொல்யூஷன்லேருந்து வரக்கூடியதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வி ஆர் ரிலீஸிங் குளோபலில் ரிலீஸ் பண்ணுறதுல 20% நம்ம கான்ட்ரிபியூஷன். மொத்தம் 100% நம்ம 20% நம்ம ரிலீஸ் பண்ணிகிட்ருக்கோம். அது மாதிரி யூஎஸ்ஏ டாப் கண்ட்ரி நைஜீரியா 3.5 மெட்ரிக் டன்ஸு, இந்தியா வந்து 9.3 மெட்ரிக் டன்ஸ். அதாவது இந்தோனேஷியா 3.4 மெட்ரிக் டன்ஸ், சைனா ரொம்ப கம்மி 2.8 மெட்ரிக் டன்ஸ் கம்பேரிங் டு இந்தியா. சரியா? அப்போ எந்த அளவுக்கு நம்ம சைனாவுக்கு ஈக்குவலான பாப்புலேஷன் நம்ம நாட்டில் இருக்குது, அவங்க நாட்டிலையும் இருக்குது. சரி, நமக்கு ஈக்குவலாக இருக்காங்க அப்படின்றப்போ நம்ம வந்து எந்த அளவுக்கு அவங்க பிளாஸ்டிக் கன்சம்ஷன் பண்ணுறோம், சைனா எந்த அளவுக்கு தவிர்த்துருக்காங்கன்றது தெரியுது நமக்கு. அப்புறம் இந்தியாவோட ஸ்டாண்ட் இப்போ குளோபல் பிளாஸ்டிக் ட்ரீட்டி வரும்போது நம்ம வந்து இதிலே நம்ம வந்து டெவலப்பிங் கண்ட்ரி அப்படின்ற ஸ்டேட்டஸில் இருக்கும். புவர் கண்ட்ரி ட்ரான்சிஷன் பண்ணுறது ரொம்ப சீக்கிரம் பண்ண முடியாது. அப்போ நம்ம நெகோஷியேட்டிங்கில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நாங்கள் டெவலப்பிங் கண்ட்ரிஸ் எல்லாம் வி ஆர் ரெடி டு அக்செப்ட் இட், பட் வி நீட் சம் ட்ரான்சிஷனுக்கான எஃபோர்ட் நீங்கள் தரணும் அப்படின்னா ஃபண்டு வேணும். ஏன்னா நிறைய பேர் வேலை செய்கிறாங்க இந்த இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் ஒரே நேரத்தில் இழுத்து மூட முடியாது அப்படின்னா அங்கே வந்து ஜாப் லாஸ் கிரியேட். அதுக்காக வேறு ஆல்டர்னேட்டிவ் நாங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ யூ நீட் கிவ் டெக்னாலஜி. சரியா? நம்ம அப்படியே அடித்து பிடிச்சி வாங்குறதுல ரெடியாக இருக்கும். ஃபோக்கஸ் நெகோஷியேஷன்ஸ், அதில் நம்ம நெகோஷியேஷனில் டேபிளில் இப்படி தான் ஜஸ்ட் ட்ரான்சிஷன் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட செக்டாரை நம்ம இழுத்து மூடுறதுனால கோடிக்கணக்கான பீப்புள் நம்ம இந்தியாவிலே ஜாப் லாஸுக்கு போவாங்க. பிளாஸ்டிக்ஸ் ப்ரொடக்ஷன் நடக்கலை அப்படின்னா கன்ஃபார்ம். சரியா? பக்கெட் ப்ரொடக்ஷன்லேருந்து சேர் ப்ரொடக்ஷன்ஸ் இதெல்லாமே வரும் பிளாஸ்டிக் கன்சிடரேஷனில். ஆனால் இப்போதைக்கு அவங்க வந்து சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்கு தான் பேன் பண்ணுவாங்க. நம்ம ஆல்ரெடி அதுக்கான இனிஷியேஷன் பண்ணிட்டு தான் இருக்கும். மொத்த பிளாஸ்டிக்ஸை எலிமினேட் பண்ணுறது, சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்ஸ் எலிமினேட் பண்ணுறது தான் இப்போ டார்கெட்டு. 2024 தான் டார்கெட்டு. ஆனால் அது 2025 தான் அக்ரிமெண்ட்டே சைன் ஆகும் அப்படின்னா எப்படி அதை பண்ண முடியும்? சரியா? ஸோ டிலே ஆகுது. அப்புறம் டைவர்ஜிங் தி பொசிஷன் ஆஃப் அமங் த கண்ட்ரிஸ். நிறைய கண்ட்ரிஸ் வந்து இப்போ இந்தியா வந்து இப்படி ஒரு கருத்தை சொல்லுதா, அமெரிக்கா போன்ற நாடுகள், அமெரிக்கா இல்லை சவுதி அரேபியா போன்ற நாடுகள் பிளாஸ்டிக்ஸ் வந்து அதிகமாக ப்ரொடக்ஷன் அண்ட் யூஸ் பண்ணக்கூடிய கண்ட்ரி. நம்ம நாட்டை விட கம்மி தான், இருந்தாலும் அதிகமாக அவங்க வந்து ப்ரொடக்ஷன் ஆயில்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணி வெளியில் அனுப்புகிறாங்கல்ல, அதிகமாக அவங்க பிளாஸ்டிக்ஸ் தான் பயன்படுத்துகிறாங்க.
அப்போ அந்த நாடுகள்லாம் எதிர்க்கிறாங்க எங்களோட இண்டஸ்ட்ரி வந்து பாதிக்கப்படும் அப்படின்றது. அது மாதிரி ரொம்ப பாதிக்கப்படக்கூடிய நாடுகள் சின்ன சின்ன கண்ட்ரிஸ், ஃபிஜி ஐலண்ட், துவாலு, அவங்க எல்லாம் சொன்னால் ஸ்ட்ரிக்டர் ஆக்ஷன் எடுங்க, அப்படியே நிறுத்திடுங்க அப்படின்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதனால் எந்த பாதிப்பும் கிடையாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் முடிவுகள் எடுக்கப்படணும். ஸோ ஆல்டர்னேட்டிவ்ஸ் வந்து யூரோப்பியன் கண்ட்ரிஸ் போயிட்டாங்க ஆல்ரெடி. பயோடிகிரேடபிள் பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நம்ம இன்னைக்கு பார்க்குறோம்ல பயோடிகிரேடபிள் பிளாஸ்டிக்ஸ் வி ஆர் யூஸிங். ஸோ அந்த மாதிரியெல்லாம் அதுக்கெல்லாம் டெக்னாலஜி இந்தியாவுக்கு கொடுக்கணும், இந்தியாவுக்கு ஃபண்டு தேவை. ஸோ வி ஆர் ஆஸ்கிங் ஃபார் மோர் ஃபண்ட் அண்ட் ஃபார் கரப்ஷன். ஓகே, தட்ஸ் ஐரனி ஆஃப் இந்தியா. ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிக்கிள். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கிள். இனி இது குளோபல் பிளாஸ்டிக்ஸை பற்றி வரும்போது இவ்வளோ டீட்டெயில் நான் சொல்ல மாட்டேன். இனி வந்து ட்ரீட்டி வரும் கூடிய சீக்கிரத்தில், 2025 ஸ்டார்டிங்கில் வரும்ன்றது நம்புகிறேன். சரியா? ஓகே. த நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள் ரிலேட்டட் டு தி ஹெஸ்புல்லாவுக்கும் இஸ்ரேலுக்குமான சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட். அவங்க வாரை வந்து நிப்பாட்ட போகிறாங்க, நிப்பாட்டிட்டாங்க. ஆக்சுவலாக நிப்பாட்டுற வரைக்கும் அடித்தாங்க. அப்படின்னா விடிய காலில் 4 மணிக்கு முடிக்கிறாங்க அப்படின்னா 3:45 வரைக்கும் அடி, செம அடி ரெண்டு சைட்லேயும். அது என்னென்ன அப்படின்னா லாஸ்ட் நேரத்தில் எல்லாத்தையும் காலி பண்ணுறதுக்கான ஒரு அக்ரிமெண்ட் தான். யூஎஸும் ஃப்ரான்ஸும் தான் அந்த நெகோசியேஷன் டேபிளில் இருந்திருக்காங்க, பின்னாடி இருந்தது. சரியா? ஓகே. ஸோ யுஎன்எஸ்சியோட 1701 அக்ரிமெண்ட், இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட் அந்த அளவுக்கு நமக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஆனால் 1701 அப்படின்ற இந்த சீஸ்ஃபயர் இதை தான் இன்வோக் பண்ணியிருக்காங்க. யூ கேன் சி ஆன் த மேப், ஷோ த மேப். இல்லை நீங்கள் லித்தானி அப்படின்ற ரிவர் இருக்குல்ல, இதுக்கு அந்த பக்கம் ஹெஸ்புல்லாவை கொண்டு போயிட்டாங்க. அவங்க டார்கெட் என்ன அப்படின்னா ஆக்சுவலாக 1701 அக்ரிமெண்ட்டும் அதுதான். தெர் இஸ் அ 34-day வார் டூரிங் 1978. 1978க்கு முன்னாடி தெர் இஸ் அ 34-day வார். அப்போது கிரியேட் பண்ணப்பட்டதான் யுனைடெட் நேஷன் இன்டீரியம் ஃபோர்ஸ் இன் லெபனான். அது எதுக்கு அப்படின்னா அந்த ப்ளூ லைன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ளூ லைனை வந்து டிமார்கேஷன் பண்ணது UNIFL, தட் இஸ் யுனைடெட் நேஷன் இன்டீரியம் ஃபோர்ஸ் இன் லெபனான். இந்த படை வந்து அமைக்கப்படுது, அமைதிப்படை, 1978. இது எதுக்கு அனுப்புகிறாங்க அப்படின்னா ஆக்சுவலாக ஹெஸ்புல்லா தீவிரவாத அமைப்புகள் இந்த பார்டரில் வந்துடுவாங்க. இஸ்ரேலுக்கு பார்டர் அந்த ப்ளூ லைனுக்கு பக்கத்தில் இருக்குல்ல, அதில் வந்து அவங்க பேஸை வச்சுருக்காங்க, பில்டிங்ஸ் எல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அங்கே தான் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ராக்கெட் லான்ச் பண்ணுவாங்க. இது இஸ்ரேலுக்கு துன்புறுத்தினால இஸ்ரேல் அட்டாக்ட், they invaded Lebanon and finally ஹெஸ்புல்லா அமைப்பெல்லாம் கொடுத்துட்டு லெபனான் கவர்மெண்ட் வந்து இன்டேக் பண்ணணும் அப்படின்றத இந்த அக்ரிமெண்ட். அண்ட் ஃபைனலி யுஎன்எஸ்சி வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா தே சென்ட் ஏ பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ். அந்த பீஸ் கீப்பிங் அமைப்பு தான் யுனைடெட் நேஷன் இன்டீரியம் ஃபோர்ஸ் இன் லெபனான். 1975 இது நடந்தது, 78ன்னு நினைக்கிறேன், 78 or 75, 78 ஆமாம். யுஎன்எஸ்சி ரெசல்யூஷன் 425 and 426 அடிப்படையில் இந்த படை வந்து அமைக்கப்படுது. இந்தியாவோட இராணுவ வீரர்களும் இந்த படையில் இருக்காங்க. கிட்டத்தட்ட மொத்தம் இந்த படையோட அளவு வந்து 10,000 பேர் வீரர்கள். இவங்களோட வேலை என்ன அப்படின்னா இஸ்ரேலி இராணுவம் வந்துட்டு இந்த யுஎன்எஸ்சி 1701 அக்ரிமெண்ட்டை வந்து ஃபாலோ பண்ணுறது. இது எதுக்குன்னா இஸ்ரேலி படை வந்து திருப்பி அவங்க நாட்டுக்கு போயிடணும். இங்கே ஹெஸ்புல்லா தீவிரவாதிகள் திரும்ப இந்த ப்ளூ லைன் பக்கத்தில் வரக்கூடாது. அதே மாதிரி லித்தானியா அப்படின்ற ரிவர் இருக்குல்ல, அந்த ரிவருக்கு இந்த பக்கம் அவங்க வரக்கூடாது. லெபனான் கவர்மெண்ட் தான் அந்த பார்டரை பாதுகாக்கணும். லெபனான் கவர்மெண்ட்டும் அந்த யுஎன்எஸ்சியோட பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸும், யுஎன் இன்டீரியம் ஃபோர்ஸ் இன் லெபனான், இப்படி தான் அந்த அக்ரிமெண்ட். அதுபடி தான் அந்த சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட் அன்னைக்கு சைன் பண்ணப்பட்டு யுஎன்எஸ்சி 1701 ரெசல்யூஷன் படி இது வந்து இன்வோக் பண்ணப்பட்டுச்சு அன்னைக்கு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னா இஸ்ரேல் வந்து விட்ரா பண்ணாங்க. பட் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா ஹெஸ்புல்லா தீவிரவாத அமைப்புகள் திருப்பி அங்கே வந்து பேசஸ் அமைக்க ஆரம்பிச்சாங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போ அதனால தான் திருப்பி போய் அடித்தாங்க. இப்போ அவங்கள அந்த பக்கம் வெரைட்டிஸ் நார்தன் லெபனான். இப்போ லெபனான் கவர்மெண்ட் கிட்ட 60 நாளில் வந்து இந்த ஏரியாவை ஒப்படைக்க போகிறாங்க இஸ்ரேல். மக்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க திருப்பியும். இருந்தாலுமே இந்த ஏரியா வந்து 60 நாள் ஆகும் அவங்க டிரான்சிஷன் பண்ணுறது. லெபனான் கவர்மெண்ட் தான் இந்த பார்டரை இனி பாதுகாக்கணும் வித் த சப்போர்ட் ஆஃப் த யுஎன் இன்டீரியம் ஃபோர்ஸ் இன் லெபனான். அவங்களும் அங்கே இருப்பாங்க. இவங்க 2 பேர் தான். ஹெஸ்புல்லா அமைப்பு இங்கே வரமாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் வந்தாங்கன்னா இஸ்ரேல் என்ன சொல்லியிருக்குன்னா வி வில் அட்டாக். அவங்க இனிமேல் இங்கே வந்து பேஸ் எல்லாம் அமைக்கக்கூடாது. எந்த லெபனான் நாட்டுக்குள்ளே தான், இஸ்ரேலுக்குள்ளே இல்லை. அந்த ப்ளூ லைன், தட்ஸ் அ ப்ளூ லைன் அக்ரிமெண்ட். 1701 இந்த ரெசல்யூஷன் இஸ் இம்பார்ட்டன்ட் ரிலேட்டட் டு இஸ்ரேல்.
ஹெஸ்புல்லா. இன்னும் ஹமாஸ் வார் முடியலைன்னா இனி அடுத்து ஹமாஸ் டார்கெட். அவங்களும் சீஸ்ஃபயர் அவங்க சீஸ்ஃபயர் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக நாங்களும் சீஸ்ஃபயருக்கு ரெடி அப்படின்ற சொல்லியிருக்காங்க. ஆனால் ஹாஸ்டேஜஸை விடாத வரைக்கும் இஸ்ரேல் வந்து அதை ஒத்துக்க மாட்டாங்க. ஓகே, ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் பார்ட். இல்லை அந்த ப்ளூ லைன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஆர்டிகல் ரிலேட்டட் டு தி இந்தியன் கெமிக்கல் கவுன்சில். இந்தியாவோட இந்தியன் கெமிக்கல் கவுன்சிலுக்கு வந்து அந்த போஸ்ட் பேமெண்ட் பேங்க் நியூஸுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது, அதனால் அதை அப்படி போட்டிருக்கேன். இந்தியன் கெமிக்கல் கவுன்சில் வாஸ் அ ப்ராகிபிஷன் கெமிக்கல் அவார்ட் வந்து கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு. தட் இஸ் ஆர்கனைசேஷன் ஆன் ப்ராகிபிஷன் ஆஃப் கெமிக்கல் வெப்பன்ஸ். ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது, அவங்க வந்து அந்த அவார்டு கொடுத்துருக்காங்க. எதுக்கு அப்படின்னா நம்ம கெமிக்கல் வெப்பன்ஸை வந்து தடுக்கிறது அப்படின்னா இந்தியாவில் ப்ரொடெக்ஷன் பண்ணுறதையோ அதை பேன் பண்ணுறதை கரெக்டாக பண்ணியிருக்கோம் அப்படின்றதுக்கு அந்த அவார்டு கொடுத்துருக்காங்க. அது இம்பார்ட்டன்ட் இல்லைங்க. கெமிக்கல் வெப்பன் கன்வென்ஷன்ன்றது இம்பார்ட்டன்ட். கெமிக்கல் வெப்பன் கன்வென்ஷன், பயாலஜிக்கல் வெப்பன்ஸ் தெரியல. கெமிக்கல் வெப்பன்ஸ் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கெமிக்கல் ஏஜென்ட்ஸ். பயாலஜிக்கல் வெப்பன்ஸ் வேறு, கெமிக்கல் வெப்பன்ஸ் வேறு. சரியா? நம்ம மஸ்டர்ட் கேஸ் எல்லாம் பயன்படுத்துவாங்க, கண்களை எரிச்சல் உருவாக்குற மாதிரியான கேஸஸ். சரியா? அது மாதிரி உயிரிழப்பும் செய்யும். இது ரஷ்யா உக்ரைன் வாரில் அதிகமாக பயன்படுத்தப்பட்டுச்சு கெமிக்கல் வெப்பன்ஸ். ஆனால் வெளியில் அது சொல்லலை. சரியா? இது கெமிக்கல் வெப்பன்ஸை வந்து எந்த காரணத்தை கொண்டும் ஸ்டாக் பைலிங் பண்ணக்கூடாது, அந்த கண்ட்ரியில் இருக்கக்கூடாது. இதில் மெம்பராக இருக்கக்கூடிய கண்ட்ரிஸாக இருந்தாலும் சரி, மற்ற கண்ட்ரிஸையும். அதுக்காக உருவாக்கப்பட்டதான் இந்த கன்வென்ஷன். 1980 இட் வாஸ் கிரியேட்டட். ஏன்னா கோல்டு வார் டைம் பீரியடில் தட் இஸ் அ அலார்மிங். எல்லா கண்ட்ரிக்கிட்டையும் கெமிக்கல் வெப்பன்ஸ் இருக்கும் எக்ஸப்ட் இந்தியா. இந்தியா கிட்ட கிடையாது. ஸோ சைன்ட் இன் 1993, ரேட்டிஃபைடு ஃப்ரம் 1997. அப்படின்னா அது நடைமுறைக்கு வந்து 1997. 193 கண்ட்ரிஸ் ஆர் தேர். நிறைய கண்ட்ரிஸில் இருக்க, இந்தியா உட்பட. இதில் இல்லாத கண்ட்ரிஸை மட்டும் நான் ரீட் பண்ணுறேன், நீங்கள் நோட்ஸில் எழுதிக்கோங்க. அப்புறம் ஈஜிப்டு, நார்த் கொரியா, சவுத் சூடான், இந்த 3 கண்ட்ரிஸ் தான் இதில் மெம்பர் கிடையாது. மற்ற எல்லா கண்ட்ரிஸும் இதில் இருக்காங்க, மெயின் கண்ட்ரிஸ். ஸோ இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக தேர் இஸ் ஆர்கனைசேஷன் வாஸ் கிரியேட்டட், ஆர்கனைசேஷன் ஃபார் ப்ராகிபிஷன் ஆஃப் கெமிக்கல் வெப்பன்ஸ். அவங்க இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அவங்களோட வேலை. இவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கன்னா ஹேகு, நெதர்லாண்ட்ஸ். பீஸ் பேலஸ், ஹேக் த பீஸ் பேலஸ், நெதர்லாண்ட்ஸ். ஸோ அங்கே தான் இவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. இவங்க வந்து அந்த உறுப்பு நாடுகள், இதில் மெம்பராக இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் வந்து கெமிக்கல் வெப்பன்ஸை பயன்படுத்தலைன்னு சொல்லி ஆய்வு பண்ணி இன்ஸ்பெக்ஷன் பண்ணி, ஆய்வு தான் இன்ஸ்பெக்ஷன் பண்ணி சர்டிஃபிகேஷன் பண்ணணும். அந்த மாதிரி எதாவது இருந்துச்சுன்னா தே கேன் பீனலைஸ், தே ஹாவ் த ரைட்ஸ். சரியா? ஸோ அதை பண்ணக்கூடிய நாடு அதை வெரிஃபை பண்ணணும் கெமிக்கல் வெப்பன்ஸ் இல்லை அப்படின்றது. இந்தியா வந்து இந்த கெமிக்கல் வெப்பன்ஸை தயாரிக்கிறது எந்த ஒரு இதுவும் காமிக்கலைன்றனால நமக்கு கொடுத்துருக்காங்க. யூஎஸ் கிட்டே இருக்கும், ரஷ்யா கிட்டே இருக்கும், எல்லா கண்ட்ரிஸ்கிட்டே, நிறைய கண்ட்ரிஸ்கிட்ட இருக்குது. ஆனால் அவங்க மறைச்சி வச்சுருப்பாங்க. சரியா? ஸோ இந்தியாவுக்கு இந்த அவார்டு கொடுக்க சொன்னோம். நீங்கள் அவார்டு கொடுத்ததெல்லாம் இம்பார்ட்டன்ட் கிடையாது, இது இவ்வளோ படிச்சுக்கோங்க. அப்புறம் கெமிக்கல் வெப்பன்ஸ்னால் என்னெல்லாம் வெப்பன்ஸ் வரும் அப்படின்றதையும் படிச்சுக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட். த நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள், எம்ஜி நரேகாவில் ரைட் டு ஒர்க் அப்படின்ற அந்த கிளாஸ் வந்து எடுக்கப்பட்டுருச்சா அப்படின்றது கொஸ்டின் பண்ணப்பட்டிருக்கு. இன்றைக்கோட நியூஸ் பேப்பரில் வந்திருக்கு. எம்ஜி நரேகா, மகாத்மா காந்தி நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட்ஸ். ஸோ 2005 இந்த ஆக்ட் வந்து பாஸ் பண்ணப்படுது. ரைட் டு ஒர்க் அண்டர் ஆர்டிகிள் 21. ஆர்டிகிள் 21 என்னது? ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி. அதில் இன்ஃபர்ட் அண்ட் கன்ஃபர்ட் ரைட்ஸில் இட்ஸ் அ பார்ட். ரைட் டு ஒர்க் அப்படின்ற கான்செப்டில் இது கிரியேட் பண்ணப்பட்டது. எம்ஜி நரேகா. this act was created. Right to work. ஸோ இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா 100 days எம்ப்ளாய்மெண்ட் ரூரல் பீப்புள், ரூரலுக்கு, நாட் ஃபார் அர்பன். அர்பனை கிரியேட் பண்ணுற ப்ராசஸில் இருக்காங்க நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட், பட் இந்தியா அளவில் இல்லை. அப்புறம் 50 days எக்ஸ்ட்ரா எங்கன்னா ஷெட்யூல் ட்ரைபல் பீப்புள் இருக்கக்கூடிய பகுதியில். அது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது.
ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னா 18 இயர்ஸ் மேலே இருக்கணும், சிட்டிசன் ஆஃப் இந்தியாவாக இருக்கணும், அகதிகளுக்கெல்லாம் கொடுக்கக்கூடாது. தட்ஸ் அ கண்டிஷன். அப்புறம் டாக்குமெண்ட்ஸ், அவங்களுக்கு ஒரு ஜாப் கார்டு கொடுப்பாங்க, அந்த கார்டு அவங்க எடுத்துகிட்டு போகணும். இப்போ எல்லாமே பயோமெட்ரிக் சிஸ்டமில் கொண்டு வந்துட்டாங்க. சரி, அப்புறம் ஜியோ டேகிங் சிஸ்டம். ஸோ அதை நான் சொல்கிறேன். இப்போது அவங்க ஜாப், இட்ஸ் அ டிமாண்ட் ட்ரிவன் ஜாப் அப்படின்னா யார் வேணால் போகலாம். ரூரலில் இருக்கக்கூடிய பணக்காரங்கள்லேருந்து ஏழைகள் வரைக்கும் தே கேன் கோ ஃபார் இட். தெர் இஸ் நோ அந்த க்ரைட்டீரியாலாம் கிடையாது, இவ்வளோ இன்கம் இருக்கணும், இவ்வளோ இன்கம் இருக்கக்கூடாது அப்படின்லாம் கிடையாது. ஆனால் ரூரலில் இருக்கக்கூடிய பீப்புளுக்கு மட்டும்தான், அர்பனுக்கு கிடையாது. ஸோ டிமாண்ட் ட்ரிவன் அப்படின்னா இவங்க வேலை கேட்டு 15 நாளில் தே நீட் டு ப்ரொவைட் ஜாப் 15 days. அப்படி கொடுக்கலன்னா எம்ஜி நிறையாகவே ஸ்டாப் பண்ணணுமா? கொடுக்கலன்னா கொடுக்கலன்னா there should be a compensation under this act 1/4 of the living wages. அந்த சேலரி கொடுக்குறாங்கல்ல, அதில் லிவிங் வேஜஸ் அப்படின்னா மினிமம் வேஜஸ், லிவிங் வேஜஸ் இல்லை சாரி மினிமம் வேஜஸ், அதில் கொடுக்குறதுல மினிமம் வேஜஸ் க்ரைட்டீரியா வச்சுருப்பாங்க. அதுக்கு மேலே தான் சேலரி கொடுக்குறாங்க. இப்போ எவ்வளோ கொடுக்குறாங்க? 260 ரூபா. இப்போ லிவிங் வேஜஸ் சில வேலை 150 அந்த மாதிரி இருக்கும். சரியா? இல்லைன்னா 250னே வச்சுக்கோங்களேன். இதே மினிமம் வேஜஸ் தான். இந்த மினிமம் வேஜஸில் 1/4 ஷுட் பி கிவன் அஸ் அ காம்பன்சேஷன். எத்தனை 50 நாளைக்கு நம்ம கொடுக்கணும். ஃபஸ்ட்டு 30 டேஸுக்கு கொடுக்கணும். அதுக்கப்புறம் வேலை கொடுக்க முடியலைன்னா பாதி, இதில் பாதி கொடுக்கணும். முதல்ல குவார்ட்டர் கொடுக்கணும், அதுக்கு பிறகு பாதி கொடுக்கணும். சரியா? ஆனால் அது இதெல்லாம் நடைமுறையில் இருக்கா அப்படின்றதெல்லாம் தெரில. ஏன்னா அந்த பீப்புளுக்கு யாரை நீங்கள் தான் சொல்லிக் கொடுக்கணும். சரியா? ரூரலில் போய் சொல்லிக் கொடுங்க. சரியா? யூ பீப்புள் நீட் டு எஜுகேட் த பீப்புள். ஏன்னா அவங்க வந்து டிமாண்ட் பண்ணி 15 நாளில் வேலை கொடுக்கலன்னு யார்கிட்ட போய் சொல்லுவாங்க? அவங்க வேலை தரல, அவ்வளோதான். நம்ம தானே படிக்கிறோம். அவங்க இதை படிக்கணும்னு கிடையாது. ஆனால் நம்ம படிக்கிற நாம அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. இப்போ வேலை கிடைக்கல அப்படின்னா அதுக்கு நம்ம முதல்ல சொல்லிக் கொடுக்குறோம் அவங்களுக்கு. அப்புறம் 1/3 வந்து உமன். கொடுக்க மாட்டாங்க. 50 வந்து இப்போ சப்போஸ் கொரோனா டைம்லலாம் 150 நாள் வேலை கொடுத்தாங்க, எக்ஸ்ட்ராவும் காசு கொடுத்தாங்க கொரோனா டைமில். ஷெட்யூல் ட்ரைபல் பீப்புள்னா 50. ஒரு வருஷத்தில் 100 முடிஞ்சுன்னா அவ்வளோதான். வறுமை கோட்டிலேருந்து அவங்கள மேலே கொண்டு வர்றது. சரியா? அதுக்கு மேலே கொடுத்தா நம்ம நாடு என்ன அவ்வளோ பணக்கார நாடுலாம் இல்லை. பட் பணம் மக்கள்கிட்ட இருந்தால் தான் எக்கனாமி வளரும்ன்ற கான்செப்ட். யூரோப்பியன் கண்ட்ரிஸை நீங்கள் போய் பாருங்கள். யூகேலலாம் ஒரு குழந்தை பிறக்கும்போது தே வில் கிவ் ஃபண்ட். அது மாதிரி எஜுகேஷனுக்கெல்லாம் அங்கே ரொம்ப சீப். நமக்கு எஜுகேஷன் தான் மிகப்பெரிய ஹை காஸ்ட் இல்லையா? இங்கே இந்தியாவில் ஹையர் ஸ்கூல் எஜுகேஷன்லேருந்து ஹையர் எஜுகேஷன் வரைக்கும் ஹை காஸ்ட். ஏன்னா அங்கே எஜுகேஷன் கொடுக்குறது ஃபுல்லாகவே கவர்மெண்ட். ப்ரைவேட் இருக்கு இல்லைன்னு கிடையாது. ஆனால் கவர்மெண்ட் வந்து அதுக்கு செக்யூர் பே பண்ணுறாங்க. கவர்மெண்ட் வில் பே. பட் ஹியர் இட் இஸ் வெரி ஹை. நான் எம்பிபிஎஸ் சீட்ஸ் எல்லாம் சொல்லுவேன் நார்மல். சரியா? ஓகே. ஸோ இதை ரன் பண்ணுறது யாருன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் கீழே வரும். பஞ்சாயத் ராஜ், இட்ஸ் அ ஜாப் அலாகேட் பண்ணுறது பஞ்சாயத் ராஜ். ஸோ இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி வந்து பஞ்சாயத் ராஜ். இதில் 2 கேட்டகரி. ஒன்று வந்து அன்ஸ்கில்டு எம்ப்ளாய்மெண்ட், அப்புறம் கொஞ்சம் ஸ்கில்டும் மோஸ்ட்லி இது அன்ஸ்கில்டு எம்ப்ளாய்மெண்ட் தான். 50% ஆஃப் த ஒர்க் வந்து இவங்க அலாட் பண்ணுறது. பஞ்சாயத் ராஜ் வந்து டிசைட் பண்ணிக்கலாம். அப்படின்னா பிரசிடெண்ட் வந்து டிசைட் பண்ணிக்கலாம், உங்கள் பஞ்சாயத்து தலைவர் வந்து டிசைட் பண்ணிக்கலாம். மீதி வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ண சொல்கிறத பண்ணணும். இந்த பாண்ட்ஸ் லேக்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கிளியர் பண்ண சொல்லுவாங்க. அந்த ஒர்க்கையும் பண்ண வேண்டியது இருக்கு. ஓகே. அது மாதிரி இட்ஸ் அ சென்ட்ரல் ஸ்பான்சர்ட் ஸ்கீம். 60:40 ஃபண்டிங். சேலரி கொடுக்குறதுல சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்ட் இருக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபண்டும் இருக்குது. அப்புறம் இந்த ஹவுஸ் ஹோல்ட்ஸ் வந்து 18 வயசுக்கு மேலே இருக்கணும், சிட்டிசன் ஆஃப் இந்தியான்னு சொன்னேன். ஜாப் கார்டு கொடுப்பாங்க. லைக் ஜியோ டேகிங் பண்ணுவாங்க. இப்போல்லாம் ஜியோ டேகிங் பண்ணுறாங்க. அப்படி நாங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது காலையில் இந்த ஆப் இருக்குல்ல, அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி அவங்க வந்து அந்த ஆப்பில் அவங்க முகத்தை காமிக்கணும். அந்த லொக்கேஷன் ப்ராஜெக்ட் பண்ணக்கூடிய இடத்துல இருந்து
இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குன்னு எனக்கு தெரில. ஏன்னா ரூரல் ஏரியாலலாம் இன்டர்நெட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அப்போ ரூரல் ஏரியாவில் தான் அப்படின்றப்ப ஜியோ டேக்கிங் ரொம்ப கஷ்டம் கூட. ஆனால் அந்த ஆப்ஷன் கொண்டு வந்தாங்க முதல்ல. இப்போ எப்படி இருக்குன்றது எனக்கு தெரில. பயோமெட்ரிக் ஆப்ஷன் வச்சுருந்தா பெட்டர். இது ரொம்ப ரிஸ்க்கு தான். ஏன்னா அர்பன்லேயே உங்களுக்கு இன்டர்நெட் ஃபெசிலிட்டி வைஃபை கனெக்ஷன்ஸ் இருந்தால் மட்டும்தான் ஆப்ஸ் எல்லாமே ப்ராப்பராக ஒரு ஃபங்க்ஷன் ஆகும். இல்லைனா ஃபோட்டோ எடுத்ததுக்கு பிறகு வேறு யாரோ ஃபோட்டோ காமிக்கும். அதுதான் அதுவே கன்ஃபியூஸ் ஆகிடும். சர்வர்லேருந்து வேறு ஃபோட்டோ எடுத்து காமிக்கும். ஸோ தட்ஸ் அ ப்ராப்ளம், கிரிட்டிசிசம். ஓகே, எனிவே இதில் எதனால் நியூஸ் வந்துருச்சுன்னா, நிறைய ஜாப் கார்ட்ஸ் வந்து ரிமூவ் பண்ணுறாங்க. இப்போது ஆல்ரெடி வேலை கொடுத்தவங்க எப்போ ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு கண்டிஷன்ஸ் இருக்குது. இட் இஸ் நாட் அண்டர் திஸ் ஆக்ட். மாஸ்டர் சர்க்குலேஷன் சொல்லிட்டு ஒவ்வொரு வருஷமும் வரும். ஆனுவலாக ஒரு சர்க்குலேஷன் வரும் வேலை ஆரம்பிக்கிற முன்னாடி. 2022-23 வந்த சர்க்குலேஷன் இஸ் த லாஸ்ட் சர்க்குலேஷன். அந்த சர்க்குலேஷனில் என்னென்னா, ஒரு ஆளோட வேலை எடுக்கிறதுக்கு அவங்க வந்து மைக்ரேட் ஆனால் வேறு இடத்துக்கு போனால் பெர்மனண்ட்டாகவே அந்த இடத்துல இல்லை, டோட்டலி மைக்ரேட்டட் அப்படின்றப்போ அவங்க, ஏன்னா அந்த ஆர்கனைஸ் பண்ணுறது பஞ்சாயத்து ராஜ், அவங்களுக்கு தெரியும் அவங்க இருக்காங்களா இல்லையான்றது. இது பிரைம் மினிஸ்டருக்கு தெரியாது. ஆனால் அந்த டீசென்ட்ரலைசேஷன், அதனால அவங்க வந்து மைக்ரேட் ஆனாங்களா இல்லையான்றது தெரியும். அப்போ அது வந்து எடுக்கலாம். ரெண்டாவது வந்துட்டு ஜாப் கார்டு வந்து ஃபேக்காக இருந்தால், இப்போ யாராவது இன்ஃப்ளூயன்ஸில் ஒரு 10 கார்டு அடித்து கொடுத்துட்டாங்க, மெம்பர் ஆர் பிரசிடெண்ட் அவங்க வீட்டில் உள்ளவர்களெல்லாம் அடித்து கொடுத்துட்டு சேலரி மட்டும் அக்கௌண்ட்டில் வந்துட்டுருக்கோம். அதுக்கு தான் ஜியோ டேக்கிங் கொண்டு வந்தாங்க. அந்த மாதிரி நிறைய ஃப்ராடு பண்ணுவாங்க. அட்டண்டன்ஸ் போடுறது எல்லாமே மேனுவல் தான், அதனால் ஈஸியாக பண்ணலாம். சரியா? தேர்டு கேட்டகரி வந்துட்டு ஃபோர்ஜ்டு டாக்குமெண்ட். இந்த மாதிரி கேட்டகரியில் மட்டும்தான் அவங்கள ரிமூவ் பண்ண முடியும், வித்தவுட் பர்மிஷன் ஆர் வித்தவுட் கன்சென்ட். மற்றபடி ரிமூவ் பண்ணுறதுக்கு, ஆனால் நிறைய கார்டு வந்து இந்த கேட்டகரியில் இல்லாமலே ரிமூவ் பண்ணப்படுது. ஸோ ரைட் டு ஒர்க் அப்படின்ற அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இருக்கக்கூடிய அந்த வேலிடிட்டி ஃபார் திஸ், இட்ஸ்ல லீகல் ரைட், இட்ஸ் நாட் அ ஃபண்டமெண்டல் ரைட். ஆக்சுவலி ஃபண்டமெண்டல் ரைட்டில் கிடையாது. ரைட் டு ப்ரைவசி மட்டும்தான் அதுலேருந்து ஃபண்டமெண்டல் ரைட்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க, அமெண்ட்மெண்ட் பண்ணலை. ஸோ ஓகே, எம்ஜி நரேகாவில் வந்து கொஸ்டின் மார்க் ரைஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு சொல்யூஷன்ஸ் நீங்கள் எழுதலாம் when questions were asked. சரியா? மெயின்ஸில் நீங்கள் எழுதலாம். சரி, தென் நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள் 6000 கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா ஒன் நேஷன் ஒன் சப்ஸ்கிரிப்ஷன். இது நல்லா இருக்கு. நம்ம எல்லாத்துக்கும் ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா மொபைல் ரீசார்ஜ் ஒன்று பண்ணால் போதும், ஒய்ஃபை ஃபெசிலிட்டிஸ்லேருந்து எல்லாமே ஆப்ஷன் வரணும். அப்படி கிடையாது. இது அப்படி கொண்டா தான் நல்லா தான் இருக்கும். ஆஃபீஸில் நீங்கள் அதை பயன்படுத்தலாம், வீட்லேயும் பயன்படுத்தலாம், எல்லா இடத்துக்கும் ஒன். அது கொண்டு வர மாட்டாங்க. இது ஒன் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்றது ஜேர்னலுக்கு, எஜுகேஷன் ரிலேட்டட் 13,000 ஜேர்னல்ஸ். நம்ம இந்தியாவில் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ரிலீஸ் பண்ணக்கூடிய ஜேர்னல்ஸ், இந்த காலேஜஸ்ல எல்லாம் ஜேர்னல்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்கல்ல, அது வந்து கவர்மெண்ட் ஜேர்னல்ஸ், பப்ளிகேஷன், பத்திரிகைகள். அந்த ரிசர்ச் பேப்பர் டேட்டாஸ் எல்லாம் வரும்ல, ஒவ்வொரு கல்லூரிகளும் ரிலீஸ் பண்ணுவாங்க. அது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஆர்டிக்கிள் கிடையாது. 13,000 ஜேர்னல்ஸ் வந்து சிங்கிள் சப்ஸ்கிரிப்ஷனில் இனிமேல் நம்ம வாங்கிக்கலாம். இந்த யோஜனா குருஷேத்ரான்லாம் வருதுல்ல, அது வந்து கவர்மெண்டோட தனி. ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்னா ஐஐடி, ஐஐஎம்ஸ், ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி, டெல்லி யூனிவர்சிட்டி, அவங்க ரிசர்ச் பேப்பர்லாம் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஜேர்னல்ஸ், இப்போ லான்செட் இஸ் ஜேர்னல், ஒரு பத்திரிகை. சரியா? வால்யூம் 1, 2ன்னு ஒரு வருஷம் ரிலீஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க, ஒவ்வொரு மந்த்தும் வரும் சிலதெல்லாம். அப்போது கல்லூரிகளும் அது மாதிரி ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அது ரிசர்ச்சுக்கெல்லாம் அதிகமாக பயன்படும், படிக்கிறதுக்கு பயன்படும். இப்போ யோஜனா குருஷேத்ரெல்லாம் நீங்கள் படிக்க வேண்டியது, அதில் நீங்கள் படிக்கிறது கிடையாது. அதில் தான் இதை பற்றி டீட்டெயில்டாக வரும். அதான் நமக்கு 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸில் உங்களுக்கு கவர் பண்ணி கொடுப்போம். சரியா? நீங்கள் படிக்க மாட்டீங்க. ஏன்னா ஒரு ஜேர்னல் வரும்போது எம்ஜி நரேகாவோட பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாம் டீட்டெயிலாக அதில் வரும். இப்போ குருஷேத்ரா அப்படின்றது ரெண்டுமே கவர்மெண்டோட பப்ளிகேஷன். இது ரெண்டுமே படிக்கணும். இதுலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க யூபிஎஸ்சிக்கு. நம்ம யாரும் படிக்கிறது கிடையாது. ஏன்னா படிக்கிறதுனா இட் வில் டேக் 1 மந்த்துக்கு ஒன்று ரிலீஸ் பண்ணுவாங்க, ரெண்டும் வரும். ஒரு மாதம் உட்காந்து படித்தா தான் புரியும். அதனால் யாரும் படிக்கிறது கிடையாது. பட் வி வில் ஹாவ் அ 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸில் அதெல்லாம் கவர் ஆகும். எனிவே, ஸோ இந்த மாதிரி ஜேர்னல்ஸ் வந்து நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறது தனித்தனியாக பண்ணணும் அப்படின்னா இட் வில் பி காஸ்ட். யோஜனா 10 ரூபா, குருஷேத்ரா இதெல்லாம் நீங்கள் பண்ணி தான் ஆகணும். நான் சொல்கிறது இதே மாடலில் உங்களுக்கு கல்லூரிகளில் வரக்கூடிய ஜேர்னல்ஸ் வந்து சிங்கிள் சப்ஸ்கிரிப்ஷனில் இப்போ 1000 ரூபாய்க்கு வாங்கினா எல்லா 13,000 ஜேர்னல்ஸையும் படிக்கலாமா.
இதை தவிர்த்து இண்டிவிஜுவலாக அவங்க ரிலீஸ் பண்ணக்கூடியது இதில் சேராது அப்படின்றது. இது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் நியூஸ் கிடையாது. இந்த ஒன் நேஷன் ஒன் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்றது இட்ஸ் அன் இனோவேட்டிவ் திங். அது நீங்கள் வந்து டிஜிட்டல் இந்தியாவில் இட்ஸ் அ பார்ட். ஆன்லைனில் கொண்டு வந்திருக்காங்க. இட் வில் பி அவைலபிள் இன் ஆன்லைன். சரியா? ஸோ அதனால தான் நான் இதை போட்டிருக்கேன். ஜான் ஃபஸ்ட்லேருந்து நடைமுறைக்கு வர இருக்குது. ரிசர்ச் பேப்பர் IEEE தெரியும்னு நினைக்கிறேன் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. அவங்க பப்ளிஷ் பண்ணக்கூடியது எல்லாமே இதில் வரும். சரியா? 13,000 பற்றி. ஸோ that's about the articles. Now we will move on to the MCQs. So question number 1. Which schedule of the Indian Constitution specifies seat allocation for the states and union territories in the Rajya Sabha? Options are A, first schedule, option B, fourth schedule, option C, seventh schedule, option D, 10th schedule. Question number 2, match the following. எந்த பேர்ஸ் எல்லாம் மேட்ச் ஆகுது, கரெக்ட்லி மேட்ச்டு அப்படின்றது. ஃபர்ஸ்ட் ஒன் GSAT 20, it is paired with high throughput communication and internet connectivity-க்காக அனுப்புனது அப்படின்றது போட்டிருக்கு. செகண்ட் வந்து Proba 3, paired with precise formation flying for observation of sun's corona. Third statement, third match, Aditya L1 is paired with study of sun's atmosphere and space weather. Which of the above pairs are correctly matched? Options are A, 1 and 2 only, B, 2 and 3 only, C, 1 and 3 only, D, all of the above. Question number 3. India has recently signed Riyadh Design Law Treaty 2. Which are the following? Options are A, promote the use of traditional designs in international markets, B, simplify registration processes for industrial designs across countries, C option, provide financial subsidies for industrial design patents, D option, establish a global database for traditional Indian crafts. Question number 4. So consider the following statements. Statement number 1, the Constitution mandates the Parliament must meet at least 3 times in a year. Statement number 2, the gap between 2 sessions of the Parliament cannot exceed 3 months. Statement number 3, the President addresses both the houses of the Parliament at the beginning of each sessions. How many of these statements given above are correct? Options are only 1, B only 2, C all the 3, D none of the above. Question number 5. Consider the following statements. Statement number 1, Chernikov radiation occurs when charged particles travel through dielectric medium at a speeds greater than the phase velocity of the light in that medium. Statement number 2, the major atmospheric Chernikov experiment MEAS, a telescope is designed to observe visible light emitted by stars in distant galaxies. How many of the statements given above are correct? Options are A, 1 only, B, 2 only, C both, D neither. So now we will see the answers for the previous. Question number 1 answer is B. Question number 2 answer is B. Question number 3 answer is A. Question number 4 answer is B. Question number 5 answer is C. Question number, that's all. Question number 4 Kami. Okay. Incorrect. Acha. Only 2 statements. 2 only na adana paathen. அதான் அந்த 2 மட்டும்தான் கரெக்டுன்ற மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலாக அப்படி போடக்கூடாது. 2 ஒன்லின்னா only 2 ஒன்லின்னு போட்டால் அது தப்பு. Okay, so that's all about the current affairs and MCQ. Thanks a lot for joining with us.